ஹலோ ஹாய். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் பார்த்துடலாம். பொட்டேட்டோ வித் கேப்சிகம் கிரேவி தாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேப்சிகம், கொஞ்சம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச சின்னதாக கட் பண்ண அந்த இஞ்சி இதோட சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். கட் பண்ணி வச்ச அரை கேப்சிகம் எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு கேப்சிகம் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி வேக வச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்த பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆல்ரெடி பட்டாணி நான் வேக வச்சு எடுத்த அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி தோல் நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கிறேன். இது வெந்துட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். கிரேவி திக்காக வர்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையும், அதாவது பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி இந்த விழுதை இந்த மசாலையோடு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வேக விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா இது சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.